வந்து மாணவர்கள் பத்தி பேசும்போது மாணவர்களுக்கு வந்து பல சலுகைகளை வந்து நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அனைவருமே அந்த மாணவர்கள் வந்து அனைவருமே முன்னேற்றமான ஒரு இந்தியாவை வந்து நம்ம படைக்கணும் அப்படிங்கிற பேசும்போது அவர் என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து துறை ரீதியாக அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற முறையில வந்து துணை முதல்வர் உதயநிதி அப்படின்னு தவறுதலா சொல்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அனைத்து அமைச்சர்களுமே குறிப்பா பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லயே உதயநிதி வந்து துணை முதல்வர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா சொல்லி அதை உறுதிப்படுத்த முடியாம சில நேரம் அவங்க வந்து சொன்னதை வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஆனா மலுப்பலாவே பேசிட்டு வந்தாங்க. இந்நிலையில ஒரு மூத்த அமைச்சர் தான் நம்ம சொல்லலாம். கண்ணப்படம் வந்து ஒரு மூத்த அமைச்சர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கட்சியில மட்டும் இல்லாம முதல்வர் குடும்பத்துல ஒரு நெருக்கமான ஆள், அடிக்கடி சந்திக்கக்கூடியவர். அப்படிங்கும் போது அவருடைய கூற்றம் வந்து உண்மையா தான் இருக்கு. ஆகவே வந்து 19ஆம் தேதிங்கிறது ஒட்டுமொத்தமா ஏதோ ஒண்ணு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம கருதலாம். திலகபதி இதனால் கொண்டு வந்த திட்டத்தினால என்ன பயனா, திறன் மேம்பாட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது.